சாய் அபியங்கரோட கருப்பு படத்தோட பாடலை வச்சு பயங்கரமா ட்ரெண்டிங் பண்ணதும் இல்லாம அதை கலாச்சது தான் அதிகமான பேரு. ஏன்னா சூர்யா அவர்களுடைய என்ட்ரி சாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் ஓடலனாலும் சூர்யாவோட சாங்ஸ் எல்லாம் எப்பவுமே அந்த படத்துல ஒரு பெரிய பேக் போனா அமையும். ஆனா அந்த பேக் போனை உடைக்கிற மாதிரியே சாய் அவர்களும் பாட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். அதையும் தாண்டி பிரதீப் ரங்கநாதனையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் டியூட் படம் பண்ண ஒரு வேலை தான். ஸோ வாங்க பார்க்கலாம். டியூட் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இந்த படம் ஒருத்தனோட லைஃப்பை பத்தி பேச போகுது, நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சம்பந்தமே இல்லாம டைலாக்ஸ் நிறைய இடத்துல வரும். இதுல பாத்தீங்கன்னா மமிதா அவர்கள் ப்ரொபோஸ் பண்ணும்போது நீ என்னடி விட்டுப்பட பொசிஷன்ல இருக்க அப்படின்னு கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அநாகரிகமான வேர்ட்ஸ் வந்தனால ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸால உட்காந்து பார்க்கவே முடியல. இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கறதா நிறைய பேரோட சந்தேகமாவே இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதனோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, அது எப்படி நீ நடிக்கிற படத்துல நீ மட்டும் தப்பு பண்ணாத மாதிரியே காமிக்கிற, ஹீரோயின்ஸ் மட்டும் தப்பு பண்ணின மாதிரியே காமிக்கிற, அது எப்படி அது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் எழுப்புறாங்க. அதற்கு ஒரு மீமும் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மீமை பார்க்கும் போது நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஒருவேளை பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள்ல பசங்களோட டாக்ஸிசிட்டி இவங்க அதிகமா காமிக்கிறாங்களா? அதாவது ஜென் ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பெருசா டாக்ஸிசிட்டி இல்லைனாலும் இந்த மாதிரி படங்களை தயாரித்து கொண்டு அதுல டாக்ஸிசிட்டியை புகுத்தலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஐடியா இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சாயை எதனால அடிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய சிரிப்பான கதையே. ஆக்சுவலி டியூட் படத்துல ஊரும் பிளட் அப்படிங்கிற பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ரொம்ப ஃபாஸ்டா ஒரு இடத்துல போட்டு ரொம்ப ஸ்லோவா போட்டு அதுக்கப்புறம் மீடியமா போட்டுன்னு ஒரே பாட்டை டிஃப்ரெண்டா படத்துல யூஸ் பண்ணனால மக்கள் காண்டாகி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா அதேவே நீ எப்படி படம் ஃபுல்லா போட்டு வைப்ப, படம் ஆல்ரெடி நல்லா இல்ல, இதுல ஸ்லோ பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஏன் கெடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்லாம் கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இப்ப அதை வச்சு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அடங்குறதுக்குள்ளேயே கருப்பு படத்தோட பாடல் பெரிய பேசும் பொருள் ஆகியிருக்கு. அதுல ஆர்ஜே பாலாஜியை டேக் பண்ணி நீ மியூசிக் டைரக்டர் தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்ட, இந்த பாட்டுக்கு சப்டைட்டில்ஸ் கொடுங்க, இது தமிழ் பாட்டானே தெரியல, சூர்யாவோட என்ட்ரி சாங் எந்த மாதிரி இருக்கும், என்ன பாட்டுடா அது 2 நிமிஷம் மேல கேட்க முடியல அப்படின்லாம் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மக்கள் உண்மையதான் சொல்றாங்க. பெரும்பாலும் தமிழ் படங்கள் 1000 கோடி எப்படா அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த நிலையில இப்ப பாடல்களும் ரொம்ப கேவலமா கொடுக்கும் போது அதுவும் நெப்போட்டிசம்க்கு ரொம்ப முக்கியத்துவமா தமிழ்ல பண்ணும் போது இப்படி வர்றது சாதாரணமான விஷயம் தான். ஆனா அனிருத் கூட இவ்வளவு எதிர்ப்பு இல்லை, ஆனா சாய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய பாடல்களும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீ ஆல்பம் சாங் ஒழுங்கா போட்டுட்டு அதன் பிறகு படங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாய் அப்படிங்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கும் பல ஹேட்டட் வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களோட எண்ணங்கள் என்ன? டியூட் படத்துல ஒரு சில டைலாக் உங்களுக்கு நிஜமாவே அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.